الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله ونور من نور الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. قال النبي صلى الله عليه وسلم: صلوا كما رأيتموني أصلي، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கே உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பெற்றிடங்கள் கியாமத் நாள் வரை வரைக்கூடிய அனைவர் மீதும் குன்றாது குறையாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் நேசத்தையும் பிரியத்தையும் அரவணைப்பையும் அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் கண்மணி நூறு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையை முழுமையாக பின்பற்றி வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடும் அவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையோடு செழிப்பான ஒரு வாழ்க்கையோடு வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அருள் செய்வானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறு வயதிலே மூத்தாக வைக்கும் கடன்களிலிருந்தும், வட்டிகளிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பதிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்களிலிருந்தும், அதனுடைய முசீபத்து சோதனையிலிருந்தும், தன்னுடைய உடம்பில்
உடல் உறுப்புகள் வெட்டி எடுக்கப்படுவதிலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் முழுமையாக பாதுகாத்து அருள் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நிறைய நபிமார்களை நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த சமுதாயம் எடுத்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 25 நபிமார்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நமது உயிரினும் மேலான உயிருக்குயிரான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை 1,24,000 நபிமார்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஏனென்றால் அந்த சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அதை அப்படியே சொல்கிறான். நிறைய நபிமார்களுடைய பெயரை சொல்லி உலாயிக அல்லதீன ஹதல்லாஹு ஃபபிஹுதாஹு முக்ததி, நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை அனுப்பியிருக்கிறார். அவர்களை கொண்டுதான் நேர்வழி அடைய முடியும். ஏன்னா வேதத்தை அனுப்பி வைத்து ஒரு மலக்கையோ அல்லது நேரடியாக வேதத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தால் மனிதர்கள் பின்பற்ற மாட்டாங்க. அது அப்படியே காதுல வாங்கிட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய வேதத்தை தன் வாழ்க்கையின் லட்சியமாக எடுத்துக்கொண்டு அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரு மனிதர் வேண்டும். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். அவர்களை தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி கொடுத்திருக்கிறான். அப்படி நேர்வழி பெற்றவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அப்போ நேர்வழி ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்றைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்களை அவன் பின்பற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நேர்வழி என்ற ஒரு இடத்தை நாம் அடைய முடியும். அதை தவிர்த்து வேறு எந்த வழியில் போனாலும் அது நேர்வழி பெற்றதாக ஆக முடியாது. அதை அல்லாஹ் அப்படித்தான் சொல்லித் தருகிறார். நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ இளைஞர்கள் வேறு வேறு தலைவர்களை பின்பற்றி அவர்கள் சிக்கி சீரழிந்து போவதை, வாழ்க்கையில் ரொம்ப மிகவும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களை, சோதனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் நிறைய நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது அது தவறான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறது. உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உலகத்தில் வாழ்ந்து சென்று விட்டார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீனங்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முறை எந்த காலத்திற்கும் ஒத்து போகக்கூடிய ஒன்று. எந்த காலத்திலும் அதற்கு உண்டான தீர்வு இருக்கிறது. எந்த காலத்தினுடைய பிரச்சனைக்கும் அவருடைய வாழ்க்கையில ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக அற்புதமாக அழகாக சொல்லித் தருகிறார். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆணித்தரமாக 2 இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருவான். ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்வான், எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வாசகம், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே தான் அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகு இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அழகு பெற வேண்டும், சீர்திருத்தம் பெற வேண்டும்,
அவன் வாழ்க்கையில் ஒரு சுபிட்சமான, ஒரு நிம்மதியான, ஒரு அழகான, ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல, வேறு யாராக இருந்தாலும் சரிதான், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்தால் மட்டும்தான் அதில் அழகு இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். வேறு யாருடைய எந்த தலைவருடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் சரிதான். இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறது. யாருடைய நடைமுறையிலும் அப்படிப்பட்ட ஒரு அழகிய முன்மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை வழிமுறை எடுத்தால் மட்டும்தான் அழகான முன்மாதிரி இருக்கிறது, அழகு இருக்கிறது. அந்த வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் இருக்கிறது, ஒரு வெற்றி இருக்கிறது, ஒரு அழகான ஒரு நடைமுறை அதில் அவருடைய மூலமாகத்தான் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த அதாவது அந்த காலத்தில் இருந்த அந்த இஸ்லாம் அல்லாதவர்களிடத்தில், காஃபிர்களிடத்தில் நீங்கள் நபி என்று சொல்வதற்கு என்ன நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள் என்று சொல்ல, முன்மாதிரியாக எடுத்து வைக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னுடைய 40 ஆண்டு காலத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள், எங்கேயாவது ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்க சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரை உலகத்தில் வரக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அதிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் எச்சில் துப்புவது கூட எப்படி துப்ப வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைய நாளுக்கு நடைமுறையாது, அது சரியாக விட்டு போகிறது. எச்சில் எப்படி துப்ப வேண்டும், பூமியை பார்த்து இடது பக்கமாக திரும்பிக் கொண்டு பூமியை பார்த்து எச்சிலை துப்பிவிட்டு அதை மண்ணால் மூட வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். இதுதான் அழகிய முன்மாதிரி என்று சொல்லி தந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு கொரோனா போன்ற வைரஸ்கள், தொற்று நோய்கள் மனிதனுடைய எச்சிலை கொண்டுதான் அது வளருகிறது, அது அடுத்தவர்களுக்கு அது போய் பாய்கிறது என்று இன்னைக்கு உள்ள சயின்ஸ் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது என்று சொன்னால், அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், நீ எச்சிலை துப்ப வேண்டும் என்று சொன்னால் மேற்கு திசையை பார்த்து நீ துப்பாதே, அல்லது கிழக்கு திசையை பார்த்து துப்பாதே, எந்த திசையை பார்த்து நீ துப்ப வேண்டாம், கீழ் நோக்கி இடதுபுறமாக திரும்பிவிட்டு நீ துப்பிவிட்டு அதை மூடிவிடு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய முன்மாதிரி. இந்த காலத்திற்கும் அது ஒத்து போகும், அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்துக்கும் ஒத்து போகும். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றாங்க, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நபியே தாங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படுகிறீர்கள் என்று நினைத்தால், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்றால், யுஹிப்புக்குமுல்லாஹு, அல்லாஹ் உங்களை பிரியப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரிதான். நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்பட வேண்டும் என்று இருந்தாலும், உங்களை அல்லாஹ் பிரியப்பட வேண்டும் என்று இருந்தாலும், ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே தாங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆணித்தனமான அழுத்தமான வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை? அல்லாஹ்வுடைய வாழ்க்கை, அல்லாஹ் விரும்பிய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையை, அது மிகப்பெரிய திறந்த புத்தகமாக இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அவருடைய குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும், சிறுபிராயத்தை எடுத்துக்கொண்டாலும், வாலிபத்தை எடுத்துக்கொண்டாலும், முதுமையை எடுத்துக்கொண்டாலும், வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும், கொடுக்கல் வாங்கல் எடுத்துக்கொண்டாலும், நண்பர்களோடு பழகக்கூடிய அந்த பழக்கத்தை எடுத்துக்கொண்டாலும், எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதில் அழகிய முன்மாதிரி, என்ன ஒரு முன்மாதிரி இருக்கிறது, அழகான நடைமுறை இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்னை பின்பற்றுங்கள் என்று ஒரு ஆணித்தனமான ஒரு வார்த்தையை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றினால் மட்டும்தான் அல்லாஹ்வை பிரியப்பட முடியும். அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறார். அது எப்படி, அதாவது அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இன்றைய காலத்துல பெண்கள் எல்லாம் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, நம்மளும் படிக்கணும். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பெண்களும், இஸ்லாமிய பெண்கள்கிட்ட படிப்பறிவு இல்லை,
டிகிரி ஹோல்டருக்கா நிறைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய படிக்க வைக்கிறாங்க. வேலைக்கு அனுப்புறது ரொம்ப கம்மி. ஆனாலும் இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக போய் கொண்டிருக்கிறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் இஸ்லாம் எவ்வளவு அழகான நடைமுறையை சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் வீட்டிலே அடங்கி இருங்கள். உழைப்பது என்பது, சம்பாதிப்பது என்பது அது ஆண்களுடைய வேலை. சம்பாத்தியம் பண்ணுவது என்பது யாருடைய வேலைங்க? அது ஆண்களுடைய வேலை. பெண்களாகிய நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டு அவர்களுடைய பிள்ளைகளையும் அவர்களுடைய சொத்துக்களையும் பராமரிப்பது, அவர்களுக்கு நல்லது கெட்டதுகளை நீங்கள் செய்து கொடுப்பது, இதுதான் அழகிய முன்மாதிரி என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைதான் சொல்லி தராங்க. ஆனா யாருமே இல்லை, அந்த பெண்ணுக்கு யாருமே இல்லை. இவள்தான் போய் உழைத்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது வேறு சட்டம். ஆனால் பேசிக் என்ன அப்படின்னா, பெண்கள் உழைக்க போகக்கூடாது, வீட்டிலே இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய உள்ள கால நடைமுறையில் என்னன்னா, படிக்க வைக்கிறோம், படிக்க வச்சு என்ன செய்யறோம், பெண்களே வேலைக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல். ஆனால் டாக்டர் தொழில் அது அல்ல. ஆயிஷா நாயகி டாக்டர் தொழில் பண்ணிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல. ஆயிஷா நாயகி டாக்டர் தொழில் பண்ணி இருக்கிறாங்க. அது வேறு. மற்ற விஷயம், மற்ற தொழில் என்பது அது தொழிலாக பார்க்க முடியாது, சேவையாகத்தான் பார்க்க முடியும். அது வேறு விஷயம். நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு பையன் ஒரு மெடிக்கல் ஷாப்ல நல்ல தெரிஞ்ச பையன் தான். அவன் அந்த மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவரும் நல்ல ஆளு தான், நமக்கு தெரிஞ்ச ஆளு தான். அவருக்கு நிறைய 2-3 பிரான்ச் இருக்குது. இப்ப என்னன்னா, இவர் மெடிக்கல் ஷாப்ல ஒரு ஊர்ல இருக்கிறார், தெரிஞ்ச ஊர்ல இருக்கிறார். இருக்கும்போது இவர் மனைவி இவரை விட கொஞ்சம் கூடுதலாக படித்து இருக்குது. இப்ப இவர் சொல்றாரு, தன்னை முதலாளிட்ட சொல்றார், பாய் நான் என் மனைவி இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்க்குவா, அது சம்பந்தமா படிச்சிருக்கிறா, நீங்க 2-3 பிரான்ச் வச்சிருக்கிறீங்க, இந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதை என் மனைவிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு. அவர் சரி சொல்லிட்டார். இப்ப மனைவி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் வரும்போது இவருடைய அந்த முதலாளி சொல்றார், அப்ப இந்த ஊருடைய, அதாவது வேறு ஊர், இந்த ஊர் கிடையாது, வேற ஊரு. அவர் சொல்றார், நீ வேலை பார்க்கக்கூடிய ஊருடைய கடையுடைய அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் உன் மனைவி பார்க்கறாங்க, எனக்கு 2-3 பிரான்ச் இருக்குது, அந்த பிரான்சில் உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க கூடுதலான சம்பளம் வரும் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஒத்துக்கிறார். இப்ப என்னன்னா, அந்த ஊர்ல வேலை செய்ய போகும்போது ஏதாவது ஒரு டவுட் இருந்தா அவருடைய கணவர்கிட்ட அந்த பொண்ணு கேட்கிறோம். வேற பிரான்சில ஏதாவது ஒரு டவுட் இருந்தா யார்கிட்ட கேட்கறது? முதலாளிட்ட தானே கேட்கணும். இப்ப என்னன்னா, கணவரை விட அதிகமாக முதலாளிட்ட பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அங்கே. இப்ப கணவருக்கு சந்தேகம் வருது, என்னடா இது ரொம்ப தூரமா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. இவர் மனசுல சில ஊசலாட்டங்கள் அங்கே ஏற்படுகிறது. கடைசியில ஒரு கட்டத்தில் கணவர் தன் மனைவிடத்துல சொல்லி 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 பார்க்கிறார், நீ ஒரு கட்டத்துல வேலையை விட்டுன்னு சொல்றார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வேலையை விடக்கூடிய அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு அல்ல. இருந்தாலும் இவருக்கு அந்த டவுட்டை கேட்கறதுக்கு இவருக்கு மனசுக்கு அவர் சங்கடமா இருக்குது. என்னடா நம்ம தெரியாம கொண்டு போய் மீட் பண்ணி விட்டு விட்டுறோமோ அப்படின்னு. கடைசியில் அவர் அந்த பொண்ணு காசை பார்த்துருச்சுல, சம்பாத்தியத்தை பார்த்துருச்சே இல்லையா, முடியாது என்று சொல்லுகிறார். ஒரு கட்டத்தில் சொல்றாரு, நான் வேணுமா தொழில் வேணுமா? அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ வேண்டாம், தொழில் நான் பார்த்துக்கிறேன். வந்துருச்சா? இப்போ எந்த காலத்திலும் ஒத்து போகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெண்களே நீங்கள் உழைப்புக்கு உழைக்கக்கூடியவர்கள் அல்ல. உங்களுடைய கணவனிடத்தில் பரிபூர்ணமான உழைப்பு இருக்குமையானால் அதை கொண்டு நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதுதான் சலாமத்து, அதுதான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி, அதுலதான் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் பேராசைப்படுவீர்களே ஆனால் அதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, வாழ்க்கையில் மிகப்பெரிய கசப்புகள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு சொன்ன அழகிய முன்மாதிரி இந்த காலத்திலும் ஒத்துப்போகும், இந்த காலத்திலும் ஒத்துப்போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, ஒரு அழுத்தமான வார்த்தை. ஸல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி. அடே அப்பா, நான் எப்படி தொழுகிறேனோ
தொழுகுவதை நீ எப்படி பார்க்கிறாயோ அதே மாதிரி நீ தொழு என்று சொன்னார்கள். இது தொழுகைக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. தொழுகை என்பது எல்லா விஷயத்திற்கும் ஒரு முன்மாதிரியான விஷயம். அதனால தான் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தி சொல்வதற்குண்டான நோக்கம் என்ன? தொழுகைக்கு அப்பா, தொழுகையை நீ எப்படி நான் செய்வதை போன்று நீ செய்கிறாயோ, தொழுகைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் நான் எப்படி செய்கிறேனோ, நான் எப்படி நடக்கிறேனோ அதே மாதிரி தான் நீ நடக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தனமாக இன்னைக்கு நமக்கு சொல்லித் தர்றாங்கன்னு சொன்னா ஒரு அற்புதமான வாழ்க்கை. அது ஒரு அழகான வாழ்க்கை தெரியுமா? இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் அதை பின்பற்றுவதில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா தொழுதுட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ ஒருத்தர் 2-3 பேர் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, நீங்க இப்படி தனித்தனியா தொழுகிறீங்க, கூட்டா தொழுகலாமே அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடத்திட்டாங்க. அந்த நேரத்துல ஜமாத்துக்கு வர முடியாத சில மனிதர்கள் தனியா தொழுதாங்க. கூப்பிடுச்சே, அப்ப தனியா தொழுதுகிட்டு இருந்தவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, என் கூட்டா தொழுகலாமே அப்படின்னு. இந்த இடத்துல என்ன நோக்கம் சொன்னா, தனித்து தொழுகுவதை விட சிறந்தது கூட்டாக தொழுகுவது அப்படின்றது இங்க ஒரு நோக்கம். ஆனா இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் எப்படி தெரியுமா, வேண்டுமென்றே கடத்தலில் பேசிக்கொண்டு இருந்துட்டு, வேண்டுமென்றே வீட்டில் பேசிக்கொண்டு இருந்துட்டு, வேண்டுமென்றே உச்சத்தில் உட்கார்ந்து கதையடித்துக் கொண்டு ஜமாத்தை விட்டு விட்டு தனியாக தொழுவதற்கு அங்கே முற்படுகிறார்கள். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தா நின்று தொழுக வச்சார்கள். என்ன அர்த்தம் அதற்கு? இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் அது யாரும் பின்பற்றுவதல்ல. நிறைய 2வது ஜமாத்துக்கு தான் ஆசைப்படுகிறார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், முதல் ஜமாத்திற்கு தான் அது முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களுக்கு முடியாத என்ற ஒரு காலகட்டத்தில் இருக்குமையானால் நீங்க தனித்து நீங்க தொழுகுவதை விட சிறந்தது நீங்கள் கூட்டாக தொழுகுவது. அப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாமே ஒழிய, ஆனால் வேண்டுமென்றே முதல் ஜமாத்தை கட்டடித்து விட்டு வேண்டுமென்றே முதல் ஜமாத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் 2வது ஜமாத்து தொழுகுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுவீர்களே, ஆனால் முதல் ஜமாத்தை நீங்கள் வீணடித்ததற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஜமாத்தை வைத்தார்களோ அதை வீணடித்ததற்கு உண்டான குற்றம், அந்த சுன்னத்தை வேண்டுமென்ற வீணடித்ததற்கு உண்டான குற்றத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். இதை யாரும் பார்க்கறதில்லை. இன்னைக்கு என்னுடைய விளைவு எங்க தெரியுமா போய்விட்டது? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா அடிக்கடி நீ தொழுகைக்கு வருவியா, ஆள காலனி என்று பார்த்தால் அவன் சொல்லுகிறான், ஹஸரத் நான் ஏன் பள்ளியாசலுக்கு வரணும்? எங்க இருந்தாலும் ஒரே தொழுகை தானே. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, எங்க இருந்தாலும் ஒரே தொழுகை தானே. நான் வீட்டில் தொழுகிறேன், இப்படி போறான் பாத்தீங்களா? என்ன நடந்தது? எப்பொழுது முதல் ஜமாத்திற்கு கட்டடிக்க ஆரம்பித்தானோ, 2வது ஜமாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தானோ, கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? எங்க இருந்தாலும் ஒரே தொழுகை தானே, அது வீட்டுல தொழுதுக்கிறதா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திற்கு இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் தள்ளி போய்கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், முதல் விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இஸ்லாமியர்களே, அதற்கு நாம் என்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ வாழ்க்கையில் பின்தங்கி போய்கொண்டேதான் இருப்போம். என்ன இல்லை நம்மளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், என்ன இல்லை நம்மளுடைய? அதாவது அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குறிப்பொன்று எடுத்து பார்த்தா, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்ட காலத்தில் தான் இந்தியாவுடைய ஜிடிபி உலக அளவில் மிக வல்லரசாக இருந்தது. அது யாருடைய காலம் என்று சொன்னால் அவுரங்கசீப், மாமன்னர் அவுரங்கசீபுடைய காலத்தில். ஏனென்றால் அன்னைக்கு நடந்தது கொடுக்கல் வாங்கல் நேர்மையாக இருந்தது, ஜகாத்து கரெக்டாக கொடுக்கப்பட்டது, நேர்மையாக இருந்தது, கொடுக்கல் வாங்கல் தொழில் முறைகள் வர்த்தகம் எல்லாம் சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடத்தினார்களோ அதே மாதிரியான வர்த்தகம் நடந்தது. உலக அளவில் இந்தியா முன்னேறி சென்றது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய
பொருளாதாரம் இன்னைக்கு நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவர்களை தவறான வார்த்தைகள் சொல்லி 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 சில ஊர்கள்ல இஸ்லாமியர்கள் கடையை வைக்க முடியவில்லை. ஏனென்றால் இஸ்லாமியருடைய கடைகள்ல நீங்க பொருள் வாங்காதீங்க, அவர்கள்லாம் இந்தியாவுக்கு எதிரானவர்கள், அவர்கள்லாம் இந்த நாட்டிற்கு துரோகிகள் என்று சொல்லி 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 சொல்லியே நடக்குது. திருப்பூர்ல இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தவர்கள், இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய தொழில் அங்கே நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு மெயின் காரணம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இஸ்லாமியரிடத்திலே நேர்மை இல்லாமல் போய்விட்டது. இஸ்லாமியரிடத்தில் நேர்மை இல்லாமல் போய்விட்டது. 2ஆம் நம்பர் வேலை எங்கெல்லாம் நடக்கிறதா அங்கேதான் இஸ்லாமியன் இருக்கிறான். ஹராமான தொழில் என்னென்ன இருக்கிறது அத்தனையும் இஸ்லாமியன் செய்ய ஆரம்பித்து விட்டான். அதனால் அவனுக்கு நேர்மை அந்த வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்ல, மன் கஷ்ஷ ஃபலைஸ பின்னா, எவன் ஏமாற்றுவானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை சார்ந்தவன் அல்ல, அவன் இஸ்லாமியன் அல்ல. இஸ்லாமியனுக்கு தான் நேரான அந்த சுன்னத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை எவன் சரியாக பின்பற்றுகிறானோ அவன் தான் உலக அரங்கில் முன்னேறி நிற்பான், எந்த காலத்திலும் முன்னேறி நிற்பான். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த மதீனாவுல கொண்டு போய் சேர்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சஹாபியோடு சேர்த்து விடுறாங்க. சேர்த்து விட்டு அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு இத்தனை தோட்டங்கள் இருக்கிறது, இத்தனை மனைமார்கள் இருக்கிறார்கள், நீங்கள் யாரை எதை கை காட்டுகிறீர்களோ அத்தனையும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லும் போது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எனக்கு ஒண்ணுமே வேணாங்க, உங்களுடைய பொருள் எதுவுமே வேணாம், எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க, கடத்தரவு மட்டும் காட்டுங்க, நான் பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக 10 வருடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணை மூடும் போது சஹாபாக்களிலே மிகப்பெரிய நம்பர் 1 கோடீஸ்வரர் யார் தெரியுமா? அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப். சொல்வார்கள், அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னால் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான். நான் விற்பேன், அந்த ஒட்டகத்துடைய கயிற்றை சேர்த்துதான் நான் விற்பேன். ஆனால் அவர்கள் ஒட்டகத்துடைய கயிற்றை விட்டுவிட்டு போய் விடுவார்கள். அந்த ஒரு ஒட்டகத்துடைய கயிற்று மட்டும் எனக்கு 1 திரகம் என்று சொல்வார்கள். 1000 ஒட்டகத்தை விட்டால் 1000 திரகம். வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாலும் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறான், போதும் போதும் என்று சொன்னாலும் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டு இருக்கிறான் சொல்வார். ஏன் தெரியுமா? நேர்மையான உழைப்பு. எத்தனை இளைஞர்கள் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, அற்புதமான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா நீங்களுமா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கால சொன்னாங்க. நஅம் குன்த அராஹா அலா கராரீதி அஹ்லி மக்கா, நான் ஒரு குடும்பத்துடைய மக்காவுடைய ஒரு குடும்பத்துடைய ஒரு ஆட்டு மந்தையை நான் மேய்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இளைஞர்களே ஒன்று புரிஞ்சுக்கிறங்க, ரசூலுல்லாஹி ஆடு மேய்க்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு அற்பமான விஷயம்தான். யாரு செஞ்சாது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எவ்வளவு அழகான முன்மாதிரி. இங்க என்ன தெரியுமா நோக்கம்? எனக்கு சரியான வேலை கிடைத்தால் மட்டும்தான் அப்படின்னு இருக்கக்கூடாது. என் செலவுக்கு நான் எந்த வேலையாக இருந்தாலும் நான் பார்க்கணும். உம்மா அப்பாவுடைய சோத்துல உட்காந்து ஒரு சாப்பாட்டுல உட்காந்து திங்கக்கூடாது. அந்த வயசை கடந்து வந்துட்டீங்க நீங்க. உம்மா அப்பாவுடைய சாப்பாட்டுல காசு பணத்துல உட்காந்து சாப்பிடுறவன் நல்ல இளைஞன் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி அப்படி அல்ல. நீ உனக்கு ஆடு மேய்க்கக்கூடிய வேலையாக இருந்தாலும் பாரு, கவலைப்படாத. ஆடு மேய்த்த ரசூலுல்லாஹ் தான் உலக தலைவராக மாறினார்கள். ஆடு மேய்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், நமக்கு செலவுக்கு வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்தார்கள். பிற்காலத்து உலக தலைவராக மாறினார்கள். இல்லை இருலோக தலைவராக மாறினார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. என்று சொன்னால் ஆடு மேய்ப்பதை கூட நீ அற்பமாக நினைத்து விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்பமா ஒரு அழகான முன்மாதிரி நமக்கு சொல்லி தருகிறார்கள். என்று சொன்னால் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதை விட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. தொழுக வராமல் எத்தனை இளைஞர்கள்
எவ்வளவு அழகான அற்புதமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன இல்லை எல்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது, எல்லாத்தையும் தொலைத்து விட்டு நம்முடைய இளைஞர்கள் இருக்கிறோம் என்பதுதான் மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஆகவே அற்புதமான இளைஞர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் எந்த பிரச்சனையும் இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாத்தணும். அந்த பிரச்சனை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். யார் செய்யறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையே, வட மாநிலத்தில் பார்த்தா எந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறார்கள் தெரியுமா? எந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். காசாவை எடுத்து பாருங்கள், காசாவை எடுத்து பாருங்கள். ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஒவ்வொரு வீடியோக்களை பார்க்கும் போதுதான் அப்பொழுது ஒரு இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழல். நம்மளை அல்லாஹ் தஆலா எந்த குறையும் இல்லாமல் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறார். இதே வட மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் மோசம். அதாவது படிப்பறிவை இல்லாமல் ஆக்கி ஒரு நாளைக்கு 12 ரூபா போதுமா? படிச்சவனை கொண்டு போய் அதாவது மினிஸ்டர் சொல்றார், உள்துறை மந்திரி சொல்லுகிறார், நீங்க பஜ்ஜி கடை போட்டு இல்லைங்க, சம்சா கடை வையுங்க, உங்களுக்கு வியாபாரம் வரும். இதுக்காக நம்ம படிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்ய வேண்டும். அழகிய முன்மாதிரி எல்லாத்திற்கும் எப்படி அரசியல் செய்ய வேண்டும், எப்படி ஒரு குடும்ப தலைவர் இருக்க வேண்டும், எப்படி இந்த சமூகத்தை நீங்கள் சீர்திருத்தி கொண்டு போக வேண்டும் என்பன போன்ற எல்லா விஷயமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எப்படி சம்பாதிக்க வேண்டும், கடன் வாங்கினால் எப்படி திருப்பி கொடுக்க வேண்டும் என்பன போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் அங்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த வாழ்க்கையுடைய லட்சியத்தை நாம் கையில் எடுத்து நாமும் மிகப்பெரிய வெற்றியாளராக வர வேண்டும், உலக தலைவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம சேனலில் விளம்பரங்களுக்கு sunnahtruth@gmail.com